நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாபாரதத்தை சல்லடை போட்டு சலித்தால் இரண்டே பகுதிகள் தேரும். ஒன்று பகவத்கீதை, மற்றொன்று ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம். கீதையின் ஆதாரத்தில் அதன் அடிப்படையில் தான் இத்தனை நீதிகளையும் விதுரர் திருதராஷ்டனுக்கு கூறுகிறார். கண்ணன் கீதையில் நம் புலன்களை அடக்குவதற்குண்டான முக்கியமான சில வழிகளை கூறியுள்ளார். அந்த ரெண்டையும் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னால் இப்போ எந்த ஸ்லோகத்தில் நாம் இருக்கோம்? அஸ்மான் லோகாத் ஊர்த்வ மமுஷ்யச்ச அதஹ மகது தமஸ்திஷ்டதி ஹ்யந்தகாரம். இந்த லோகம், நடுலோகம், மேலுலகங்கள் எங்கு பார்த்தாலும் தமஸ் என்னும் இருட்டு, அறிவின்மையாகிற இருட்டு எங்கும் பறந்து விரிந்து நிற்கிறது. எங்கும் அறிவின்மை, இருள், தமஸ், விருப்பம், காமம், குரோதம், புலனடக்கமின்மை, அது எல்லாவிடத்திலும் பறந்திருக்கிறது. நாம் நேத்திக்கு சந்திக்கும் போது ஒன்று பார்த்தோம். கண், காது, மூக்கு, நாக்கு, இதுகளுக்குண்டான விருப்பம் என்னவோ அதனாலேயே நம்ம கட்டுப்படுவோமானால், அதனால என்ன? எப்படி? கோடிக்கணக்கில் லஞ்சம் நடந்திருக்கே, எங்கெங்கேயோ யாரையோ கொலை பண்ணி விடுறாளே, இதோ இங்கெல்லாம் இவர்கள் எல்லாரையும் திருடி விடுறாளே, பேங்கையே கொள்ளடிக்கிறாளே, 10 பேரை கொண்டுட்டாளே, லட்சக்கணக்கில் ஊழல்ங்கிறாளே. அப்போ இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் வெறும் கண்ணு, காது, மூக்குக்காகவா இதெல்லாம் ஏற்படுறது? அதுக்கு மேலே மனம் சம்பந்தப்பட்டது. புலன்கள் அத்தனை எத்தனை விரிவு ஓடினாலும் மனம் அதன் பின்னே ஓடுகிறது. இல்லை, மனம் புலன்களையும் இழுத்து கொண்டு ஓடுகிறது. மனம் வெறும சோற்றுக்கோ தூக்கத்துக்கோ இதுகளுக்காக மட்டும் தவிச்சுருக்கல. மனசில் என்ன இருக்கு? நான் தான் எல்லாரை விட உயர்ந்தவனாக இருக்கணும், எங்கிட்டத்தான் பவர் இருக்கணும், என்னிடத்துல தான் பதவி இருக்கணும், என்னத்தான் எல்லாரும் விழுந்து வணங்கணும், எங்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர் இடத்துல இருக்கக்கூடாது. இதுதான் மனம்ங்கிற குரங்கு பண்ணுற வேலை. எல்லா சொத்தும் எங்கிட்ட இருந்தா அப்போ மொத்த ஆட்களும் எங்கிட்ட தானே இருப்பா அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இல்லேன்னு புரிய மறுக்கிறது. அங்கே தான் ஆபத்தே தொடங்கும். அதனால் யாருக்குமே புலன்கள் கட்டுப்பாடுன்னு சொன்னால் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாதுன்னெலாம் ஒருத்தரும் சொல்லலை. கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், சுகத்தை அனுபவிக்க வேண்டாம்னா யாரும் சொல்லலை. ஆனால் யாரோடு சுகமோ அவரோடு தாண்டி அல்ல, எதை உண்ண வேண்டுமோ அதை தாண்டி அல்ல, எதை பார்க்கலாமோ அதை தாண்டி அல்ல, எதை உண்ணலாமோ, புகைப்பழக்கம்னு சொல்கிறோம், மது பழக்கம்னு சொல்கிறோம், போதைப் பொருட்கள்னு சொல்கிறோம். என்ன எல்லாம்? புகை பிடிக்கிறது, சாப்பிட்றது, இவ்வளவு தானே. அப்போ அது என்ன நாக்குக்கு ருச்சி தானேன்னு சொன்னால், ஏன் சுவாமி நீங்கள் நன்னா வாழைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் சாப்பிட்றத ஒத்துக்கிறீர்கள், ஆனால் அதே சமயத்தில் இப்போ நன்னா பழரசம், மாம்பழ ரசம் வேண்டான்னு சொன்னோமா, ஆப்பிள் பழரசம் வேண்டான்னு சொன்னோமா, வாழைப்பழம் வேண்டான்னோமா, ஒத்துக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் மது குடிக்கக்கூடாது, ஏன் கள்ளு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னால், இதுவும் ஒரு ரசம், அதுவும் ஒரு ரசம். ஏன் அப்படி செய்கிறோம்? இது எனக்கு புத்தி மயக்கத்தை ஏற்படுத்தாது, அது எனக்கு புத்தி மயக்கத்தை ஏற்படுத்தும். இதை நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன தெரியுமா ஆட்சிக்கு போறீர்கள்? அப்படின்னால் புத்தி மயக்கம் ஏற்படாத அளவுக்கு மதுவை குறைச்சலாக சாப்பிட்டுக்கலாமான்னு நீங்கள் கேட்பீள். அடுத்த கேள்வி இதுதானே. ஏன்னா இந்த பழரசம்லாம் புத்தி மயக்கத்தை ஏற்படுத்தலை, ஆனால் அது புத்தி மயக்கம் வருது, நம்ம நிலையை நாமே இழந்துடுறோம், நம்ம வசத்தில் இல்லை, அதனால் குடிப்பழக்கம் கூடாதுன்னு சொன்னால் வாஸ்தவம். அப்போ நாம் ஒன்றுமில்லாத கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோமா ரொம்ப நிதானம் இழக்காது இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பலரும் சாப்பிட்றபடியால் நானும் சாப்பிட நிர்பந்திக்கப்படுறேன். நிறையா பேரிடத்தில் பேசும்போது இது சொல்லுவா, நாங்கள்லாம் குடிகாரர்கள்லாம் இல்லை சுவாமி, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றா, அது ஒரு மருந்தாட்டம்னு வச்சுக்குமே. ஒரு மருந்தை சாப்பிட்டுக்கலையா, கஷாயம் கசப்பாக சாப்பிட்டுக்கலையா, அதை போலேன்னு வைத்துக்கொள்ளுமே என்றால் அது அத்தோடு நிற்காது. எந்த தீயதுமே நாம் அதை நம்ம வசத்தில் வச்சுட்டு அந்த தீயதை பண்ணிட்டு இருப்போம் என்றால் அது சும்மா இருக்காது. லோகத்தில் தீமைன்னு இருந்தாலே அது வேலை என்ன தெரியுமோ? ஆம்தனையும் நம்மளை பிடிச்சி அதன் காலில் இழுத்துக்கிறது. இப்போ புகைப்பிடித்தல்னு இருந்தால் அதன் வேலை என்ன? எப்படியாவது நம்மளை அதுக்கு அடிமையாக்கணும்னு பார்க்கும். மதுவனுடைய வேலை என்ன? அந்த நிதானத்தில் நம்ம நிறுத்த விடாது, எப்படியும் தன்னை அடிமையாக்கணும்னு பார்க்கும். அதே போத பழக்கத்தின் வேலை என்ன? முதல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆட்டம் தான் பண்ணி பார்ப்பா, அப்போவே விட்டுட்டா சரி. ஆனால் அதுவே என்ன தோணும்? அடுத்து கொஞ்சம் 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 இப்படித்தானே இழுக்கும். எப்பவும் நல்லது ரொம்ப நாழி பரீட்சை பண்ணிட்டு தான் தங்கிட்ட இழுக்கும்.
ஆனா தீயது எதுவுமே பண்ணாத தங்கிட்ட இழுக்க பார்க்கும். இந்த உலகத்திலே நீங்க பார்த்துருப்பீங்க, நல்ல பழக்கம் ஒண்ணு நமக்கு வரணும்னா அது வர்றதுக்குள்ள போரும் போரும் ஆயிடும். ஆனா ஒரு தீய பழக்கம் வரணும்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடுறது இல்லையோ. ஒரு நல்ல பழக்கம், குளிச்சுட்டு சாப்பிடு. ஒரு பிள்ளை குளிக்காத சாப்பிட்டுன்னா இல்லைப்பா குளிச்சுட்டு சாப்பிடுங்கிறோம். ஆனா அதை வரவழைச்சிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகுது. ஆனா எப்படியோ தன்னடையே குளிக்காத சாப்பிட்ற பழக்கம் வந்துடுறது. சீக்கிரம் படுத்துக்கோ, சீக்கிரம் எழுந்துக்கோ, ஆனா தன்னடையே நாழி கழிச்சு படிக்கிற பழக்கம் வந்துடுறது. ஆகவே தான் பழரசன் நன்னா சாப்பிட்டுக்குங்கோ, மது வேண்டாம்னு சொன்னால் புத்தி மயக்கம் ஏற்படாத அளவுக்கு சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டீழ்னால் அதோடு அது நிற்காது. விஷப்பரீட்சை கூடவே கூடாது. நம்மை அறியாத தருணங்கள் வாழ்நாளில் இருக்கும். எதற்கு இப்போ ஒரு நல்ல இளமையான பெண், இளைஞன் எப்படி பேசணுமோ, யாருக்கு நடுவில் உட்காந்து பேசணுமோ பேசணும். தாராளமாக 10 பேர் இருக்கிற இடத்துல பேசட்டும். ஆனால் ஏன் தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறா? எங்களுக்கு மனக்கட்டுப்பாடு உண்டு, பத்தாம்பசலித்தனமாக நீர் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். மன என்ன கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நாமெல்லாம் யோகிகளா? யோகிகளே தப்பு பண்ணியிருக்காளே. அப்படி இருக்கிறச்சே நமக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஏதோ புராண காலத்தில் இருந்த ரிஷிகள் கூட மனம் சஞ்சலித்து போய் ஆண் பெண் இருவரும் தவறான சம்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கலாம். அதனால நாமெல்லாம் எம்மாத்திரம்? நாம் என்ன ரஜோகுண தமோ குணத்தை அடக்கினவர்களா? அப்ப முக்கியமான வழி என்ன தெரியுமோ? இந்த விருப்பத்திலிருந்து வெளியேறதுக்கோ கண்ட வழிக்கு மனம் போயிடாம இருக்கிறதுலையோ இதுக்கு முக்கிய வழி நம்முடைய புலன்களுக்கு தேவையான இன்பத்துக்கு மேலே கொடுக்காமல் விலக்கி விடுவது. இதுதான் ரொம்ப முக்கியமான வழி. அதை கொடுத்துட்டே இருப்போம், கண்ட்ரோல்டாக கொடுத்துட்டு இருப்போம், அளவாக கொடுப்போம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நமக்கு என்ன சோறு வேணுமோ அதை சாப்பிட்டுப்போம், என்ன காட்சி பார்க்கணுமோ அதை பார்ப்போம், என்ன ஒலியை கேட்கணுமோ அதை கேட்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமக்கு என்ன சோறு வேணுமோ அதை சாப்பிட்டுப்போம், என்ன காட்சி பார்க்கணுமோ அதை பார்ப்போம், என்ன ஒலியை கேட்கணுமோ அதை கேட்போம். ஆனால் அதற்கு மேல் கண்டிப்பாக விலக்க வேண்டும். அதன் கிட்டக்கே இருந்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் பஞ்சையும் பொரியும் வைத்தா பத்திக்காதான்னு கேட்குறா பாருங்க. நாம் கிட்டக்கே இருந்து கொண்டு பரீட்சை பண்ணி பார்க்கவே கூடாது. ஏன்னா ஒரு தரம் பரீட்சையில் தோத்துட்டோம்னால் இது ஒன்றும் ஸ்கூல் எக்ஸாம் இல்லை திரும்ப திரும்ப எழுதுறதுக்கு. ஆகவே ஒரு தரம் தோத்தோன்னாலும் தப்பு தப்பாக போடும். அதனால் வழி என்ன? அதைத்தான் கண்ணன் கீதையில் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறார். ஒன்று செய் அர்ஜுனா, நீ புலனை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்பு கொடுக்கறதுங்கிற மூலியம், அதாவது ஒரு கருத்து சொல்கிறது, ஒரு அபிப்பிராயம், இந்த மாதிரி பண்ணியானா நீ பண்ணிவிடலாங்கிற பாருங்க. அதை போல் ரொம்ப அழகாக சொல்கிறார். முதல் தேவை, எப்பவும் நீ இன்னத்தை அடக்க போகிறேன், இதை சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி தூங்க மாட்டேன், இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், எதோ இருக்குதுன்னு வச்சுங்களேன். மனம் ஆரையோ பற்றி நினைக்கக்கூடாது, மாற்றானுடைய மனைவி அப்படின்னு இந்த மனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேணும். இப்போ புகை பிடிக்கிறதுக்கு மனசு ஆசைப்படுறது, நாக்கு துடிக்கிறது, கட்டுப்படுத்த வழி வேணும். முதல்ல நாளையிலிருந்து எப்போதைக்குமாக இந்த பழக்கத்தை விட்டுட போகிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு முதல் வழி என்ன தெரியுமோ? ஒரு 48 நாளைக்கு இந்த பழக்கத்தை விட போகிறேன், ஒரு மண்டலத்துக்கு இந்த பழக்கத்தை விட போகிறேன். ஏன்னா நமக்கு பழகி இருக்கிறது திடீர்னு எப்பவுமே இனிமே வரப்போகும் காலமெல்லாம் விட்டுட போகிறேன்னு சொன்னால் பண்ண முடிஞ்சால் தாராளமாக பண்ணுங்க, ரொம்ப உயர்ந்தவர்னு அர்த்தம். ஆனால் அது மறுபடியும் கெட்டு போயிடும். அதை போல் அது பண்ண விடவே விடாது. எப்போவா இருந்தாலும் ஒரு கோர்ஸ் 48 நாள், 12 நாள், 18 நாள், ஒரு மாதம் அப்படின்னு வைத்துக்கொண்டு இந்த 48 நாளைக்கு இதை தொட போகிறதில்லை. இதன் அடிப்படையில் தான் விரதங்களெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இவர் விரதம் இருக்கார் என்று சொல்கிறது எதுக்கு? ஏன்னா எட்டர்னலாக விரதமா? இனிமேல் என் வாழ்நாள் முழுக்க விரதம்னா அவர் சொல்கிறார்? சொல்லலையே. ஏகாதசி அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கேன், சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கேன், திருவோணத்தன்னைக்கு விரதம் இருக்கேன், ஒரு 12 நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட போகிறேன், ஒரு 48 நாளைக்கு பலகாரம் மட்டும் சாப்பிட போகிறேன், ஒரு 48 நாளைக்கு ஒரு வேளை ஆகாரம் ஒரு வேளை பழம் சாப்பிட போகிறேன். இப்படித்தானே நம்ம வச்சுக்கிறோம். இதே போல் முதல்ல என்ன செய்யணும்னால் இந்த பழக்கத்தை ஒரு 48 நாளைக்கு நிறுத்தி வைக்க போகிறேன். பரவாயில்ல, அப்போ மனசு கொஞ்சம் ஒத்துழைக்கும். ஏன்னா அது 48 தானே. இன்னொன்று, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்குது பாருங்க. அந்த ஈகோவை நம்மளா குத்தி கிளறணும். எதுக்கோ ஈகோ கிளறமோ இல்லையோ, இப்போ நம்ம ஈகோ கிளறணும். கேவலம் என் கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் இதை குடுன்னு என்ன போட்டு துன்பப்படுத்துறது. நான் எப்பேற்பட்ட ஆத்மா அறிவாளி, ஒரு 48 நாளைக்கு என் காது மூக்கை என்னால் ஜெயிக்க முடியலன்னா நான் என்ன மனுஷன் அப்படின்னு நமக்குத்தானே சொல்லி ஈகோ குத்திக்குங்க.
அந்த ஈகோவை குத்தி கிளறினா தான் அது விடாது, அது கோவம் வந்துடும். இந்த விஷயத்தில் கோவம் வர்றது நல்லது. அப்போ அது என்ன சொல்லும், ஆத்மா என்ன நினச்சிக்க போகிறது, இப்போ வேண்டாம் நான் என்ன தான் ஆறுது பார்த்துருவோம், ஒரு 48 days தானே என்ன ஆறுதுன்னு பார்த்துருவோம். 48 நாள் இதெல்லாத்தையும் விளக்குறோம் பாருங்க, கண்ணு காது மூக்குல இருந்து. அதுக்குள்ளே இந்த கண் காது மூக்குல சத்தம் ரஜசு தமசு முக்குணங்களும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. சத்தமும் இருக்கு, நல்ல குணம். அது ரஜோகுணம் இருக்கு, தீயது. தமோ குணம் இன்னும் தீயது. இதிலே ரஜோகுணத்துக்கும் தமோ குணத்துக்கும் இருக்கிற தீனியை போட்டுட்டே இருந்தோம். அதனால பாவம் இந்த சத்த குணத்தால் ஒன்றும் பண்ண முடியாத தவிச்சிருந்தது. இப்போ என்ன பண்ணோம், ரஜோகுண தமோ குணத்துக்கு உண்டான தீனியை 48 நாள் விளக்கினோம் பாருங்க. 48 நாள் உங்களுக்கு ஆகாரம் கிடையாது, பட்டினி கடை அப்படின்னு ரஜஸுக்கு தமசுக்கு சொல்லிட்டோம். சொன்னபடியால் இப்போ சத்த குணத்துக்கு ஒரு வேகம் வந்துடும். ஓ, நமக்கு தீனி இருக்கு, கவலை இல்லை. ஏன் சத்த குணத்துக்கு என்ன தீவி வேணும், தினப்படி ஒழுங்கான சோறு இருக்கணும், நல்லெண்ணம் இருக்கணும், திருடாமை வேணும், பொய் கூறாமை வேணும், தயை வேணும், தானம் வேணும். இது இருந்தால் சத்த குணம் ஓஹோன்னு இருந்துடும். இப்போ நம்ம 48 நாள் அதை பண்ண போகிறோம் பாருங்க. இன்னென்னத்தை சாப்பிட மாட்டேன், இன்னென்னார நினைக்க மாட்டேன், வாயால் ஒத்தரும் வெய்ய மாட்டேன், ஒத்தரையும் துன்புறுத்த மாட்டேன், ஒன்றும் குடிக்க மாட்டேன், புகை பிடிக்க மாட்டேன். 48 நாள். அப்போ என்ன ஆகுது, இந்த ரஜோகுண தமோ குணங்களுக்கு ஆகாரம் படுத்துப்போம். கண்ணு காது மூக்குக்கு சோறு போண்டே இருந்தோமே, ரஜஸ் தமசுக்கு தப்பான வழியில் ஆகாரம் போட்டிருந்தோமே, அந்த ஆகாரத்தை நிறுத்திட்டோம் பாருங்க. இப்போ சத்த குணம் தனியாக ராஜாவை எடுத்து, அதுக்கு பக்கத்தில் எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. சத்த குணத்துக்கு கொஞ்சம் ஆகாரம் வேணும். பகவானுடைய நாமங்களை சொல்லுதல், அவன் திருமேனியை தியானித்தல், புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல், தானம் கொடுத்தல், உண்மை பேசுதல், திருடாமை. இது என்ன பெரிய விஷயமா, இதெல்லாம் நம்முடைய இயற்கை தானே. இப்போ இந்த இயற்கையை ஒரு பக்கம் பண்ணிட்டோம், சத்த குணத்துக்கு தீனி கிடச்சிடுத்து. செயற்கையா தப்பு பண்ணிட்டதை நிறுத்தினோம். 48 நாள், நான் ஒன்றும் ரொம்ப சொல்லலை, 48 நாள் அந்த தவறுகளை நிறுத்தினோம். உடனே ரஜோகுண தமோகுணம் படுத்துடுத்து, சத்தகுணம் நிமிர்ந்துடுத்து. இதுக்கு தான் பெருமாள் ரொம்ப நாளாக காத்துருக்கார். இந்த சத்தகுணம் எப்போது உயருகிறதோ அப்போ என்ன வார்த்தை சொல்லிடுவோம், பகவானே சரணம், ரொம்ப சம்சாரத்தில் நான் துன்பப்பட்டிருக்கேன், பக்தி இல்லை, ஞானம் இல்லை, அனுஷ்டானம் இல்லை, ஒன்றுமில்லை. இப்போ ஏதோ சத்தகுணத்தால் உன் திருவடிகளை நான் பத்தறேன், நீதான் மீதம் இருக்கிற மொத்த பாப்பங்களை எனக்கு போக்கிவிடணும், என்னுடைய தாழ்ந்த எண்ணங்களெல்லாம் தொலைச்சி விடணும் என்று பிரார்த்திச்சிடுறோம். பிரார்த்தித்த உடனே இந்த தருணத்துக்குத்தான் பெருமாள் காத்துருக்கார். இவன் எப்போ வந்து கேட்குறான்னு பார்ப்போம், இவன் மனசை தகுதி படைத்ததா வச்சுக்கிறானான்னு பார்ப்போம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினுட்டு அனுகிரகிக்கிறார், கட்டாட்சிக்கிறார். கட்டாட்சித்து மெதுவாக 38 நாள் ஆயிடுத்து, 42 நாள் ஆயிடுத்து, 48 நாள் ஆயிடுத்து. 48 நாள் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே இப்போ கண்ணு காது மூக்கு மனசு என்ன தெரியுமா பண்ண போகிறது, பழசில் போகவே போகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ தான் முதல் முறையாக நம்ம முயற்சி எடுத்திருக்கோம். ஆனால் அந்த தீய வழி போகிற வேகம், அதில் இருக்கக்கூடிய ஒரு பவர் ரெண்டாம் தரம் இருக்கவே இருக்காது. அதனுடைய பவர் பாதியாக குறைஞ்சி போடும். ஏன்னா இப்போ பெருமாள் நிறையா உள்ள வேலை பார்த்துட்டாரோ இல்லையோ, சத்த குணத்தையும் உயர்த்திட்டாரோ இல்லையோ, இது பாதியாக குறைஞ்சா அப்போ அடுத்த தரத்துக்கு 108 நாளைக்கு இருக்கக்கூடிய தெம்பு நமக்கு வந்துடும். 108 நாள் இதெல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் வருஷத்துக்கு இருக்கிற தெம்பு வந்துடும். மெதுவே ஜெயிச்சுடுவோம். அதனால தான் புலனைந்து மேயும் பொறியைந்து நீங்கி நலம் அந்தமில்லதோர் நாடு புகுவீர். அப்போ முதல் டிப் என்ன சொல்லியிருக்கேன், எப்போதைக்கும்னு சொல்ல வேண்டாம், ஒரு 48 நாள், ஒரு 12 நாள் அப்படின்னு மட்டும் எடுத்துன்னு செய்வோம். அதை இன்று பார்த்தோம்.